Welcome to Shanmugam IAS Academy. This is the Hindu News analysis for the date 26th of October 2021. Let's go into the analysis. The first article for the day is Carbon Dioxide Emissions in 2020 above decadal average. So the report is released by World Meteorological Department. So in that report, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 2018-19 அந்த இயர் கம்பேர் பண்ணும்போது 2019-20 அப்ப வந்து கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் பாத்தீங்கன்னா கொஞ்சமா கம்மியாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசனும் வந்து சொல்லியிருக்காங்க. பிகாஸ் 2020ல வந்து பேண்டமிக் நடந்தது, நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது, மூவ்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்தது. அப்படிங்கிறதுனால வெஹிகுலர் எமிஷன், கார்பன் டை ஆக்சைடு எமிஷன் வந்து கொஞ்சமா வந்து கம்மியாயிருக்கு. பட் டிகேடல் ஆவரேஜை வந்து கம்பேர் பண்ணும்போது அதிகம் தான் அப்படிங்கிறதும் வந்து இந்த ரிப்போர்ட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பத்திலாம் ஏன் இப்ப பேசணும் அப்படின்னு பார்த்தா, ஸோ நவம்பர்ல வந்து கிளாஸ்கோ, அதாவது கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் யுனைடெட் நேஷன்ஸ் ஃப்ரேம்வொர்க் கன்வென்ஷன் on climate change. So அவங்களோட மீட்டிங் வந்து நடக்க போகுது. ஸோ அப்ப வந்து டெஃபினட்டா வேர்ல்டு கண்ட்ரிஸ் எல்லாரும் மீட் பண்ணுவாங்க. and they have to talk about how to cut down the greenhouse gas emissions. ஸோ என்னென்ன எமிஷன்ஸ்லாம் வந்து ரைஸ்ல இருக்கு அப்படிங்கிறது பார்த்தா methane வந்து the increase from 2019 to 2020 was higher than observed from 2018 to 19. அதாவது 2018-19 கம்பேர் பண்ணும்போது 2019-20 வந்து எமிஷன் அதிகமாக தான் இருக்கு அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. and also the nitrous oxide. So nitrous oxide எடுத்துட்டோம் அப்படின்னா there was the increase was higher and also the average annual growth rate was also over the past 10 years அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ past 10 years ஓட ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போதும் அது அதிகமாக தான் இருக்கு நைட்ரஸ் ஆக்சைடோட எமிஷன். அண்ட் நேஷனல் ஓஷானிக் அட்மாஸ்பரிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆனுவல் கிரீன் ஹவுஸ் கேஸ் இண்டெக்ஸ். ஸோ அதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா 1990 to 2020 அந்த டைம் பீரியட் எடுக்கும்போது ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் அப்படின்னா ஹீட் ஆகிறதுனால அந்த கிளைமேட் இம்பாக்ட் ஆகும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேடியேட்டிவ் ஃபோர்ஸிங் எதனால ஏற்படுது, எதனால நம்மளோட அட்மாஸ்பியர் ரொம்ப ஹீட் ஆகுது அப்படின்னா கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து ரொம்ப நாள் வந்து அட்மாஸ்பியர்ல ஸ்டே பண்றதுனால. ஸோ ரேடியேட்டிங் ஃபோர்ஸிங் பை லாங் லிவ்டு கிரீன் ஹவுஸ் கேஸஸ் வந்து இட் இன்க்ரீஸ்டு பை 47%, with carbon dioxide accounting for about 80% of this increase. So carbon dioxide வந்து பாத்தீங்கன்னா ஸோ அதுதான் வந்து one of the significant greenhouse gas. So it has reached 413.2 parts per million in 2020. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவலை விட 149% of the ப்ரீ இண்டஸ்ட்ரியல் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மீத்தேன் வந்து it is 262% and nitrous oxide is 123% of the levels. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரஃபா பார்த்தோம்னா இப்போ ப்ரெசென்ட்ல எவ்வளோ கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் பண்ணுறோமோ அதில் ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் எமிட்டட் பை ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது வந்து அட்மாஸ்பியர்லேயே தான் வந்து இருக்கு. அண்ட் ரிமைனிங் அந்த ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால எமிட் ஆகிற கார்பன் டை ஆக்சைடு இருக்கு இல்லையா, அதில் ஒரு ஆஃப் வந்து அட்மாஸ்பியர்லேயே இருக்கு, மீதி ஆஃப் வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் சிங்கிங் இன் டு ஓஷன்ஸ் ஆர் லேண்ட் எக்கோசிஸ்டம்ல சிங்க் ஆயிருது. பட் இந்த WMO ரிப்போர்ட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த சிங்கிங் சிஸ்டம் வந்து ஃபியூச்சர்ல எஃபெக்டிவா இருக்காது. அதாவது இப்போ இந்த கார்பன் சிங்க் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா, ஸோ ஓஷன்ஸ்லயோ இல்லை லேண்ட் எக்கோசிஸ்டம்லயோ போய் சிங்க் ஆகுறது ஃபியூச்சர்ல எஃபெக்டிவா இருக்காது. பிகாஸ் கிளைமேட் வந்து இன்னமும் வந்து அந்த கிளைமேட்டோட டெம்பரேச்சர் வந்து இன்னமும் அதிகமாயிரும். ஸோ இது கண்டிப்பா வந்து ஒரு பஃபர் சொல்யூஷனா இருக்காது அப்படிங்கிறதும் வந்து அந்த ரிப்போர்ட்ல வந்து ஒரு கிரிட்டிசைஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க. So at the end of at the current rate of increase in greenhouse gas concentration, so இப்ப எப்படி greenhouse gas concentrations increase ஆயிருக்கோ ஸோ அதே மாதிரி போயிட்டு இருந்தது அப்படின்னா we will see a temperature increase by the end of this century far in excess of the Paris Agreement targets of 1.5 to 2 degrees Celsius above the pre-industrial levels. So இதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிக்கல்ல ஓவராலா வந்து கொடுத்திருக்காங்க. So next is about Supreme Court seeks affidavit on the Central Vista project. So இது வந்து பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் பத்தி நிறைய டைம்ஸ் பார்த்துருக்கோம். பட் இந்த ஆர்டிகல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க இல்லையா இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்டுக்கு. ஸோ அதுல ஒரு சில சேஞ்சஸ், அதாவது அஃபிஷியல் ரெசிடென்சஸ் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்டுக்குள்ள வருது அப்படிங்கிறதும் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ப்ராப்பர் அஃபிடவிட் வந்து அதுக்காக வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி வந்து நீங்க லேண்ட் யூஸ் பண்ண போறீங்க சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்டுக்கு அப்படிங்கிற அஃபிடவிட் வந்து சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டை யாரு ப்ரப்போஸ் பண்ணானா இட் இஸ் பை த மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் அஃபேர்ஸ். அவங்க தான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் கீழே பாத்தீங்கன்னா ட்ரையாங்குலர் ஷேப்ட் பார்லிமெண்ட்ரி பில்டிங் வருது அண்ட் காமன் சென்ட்ரல் செக்ரட்டரியேட் and 3 kilometer long ராஜ்பாத் ராஷ்டிரபதி பவன்லேருந்து இந்தியா கேட் வரைக்கும். ஸோ எதுக்காக இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்? ஆல்ரெடி நம்மளுக்கு பார்லிமெண்ட் இருக்கு,
பார்லிமெண்ட்ரி கமிட்டிஸ்க்காக ஆஃபீஸஸ் இருக்கு, இது எல்லாமே இருக்கு. பட் இப்போ எதுக்கு நம்ம சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட் திருப்பியும் ரீவாம் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தா, ஸோ இந்த பார்லிமெண்ட் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் டைம்ல வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ கரண்ட் நீட்ஸை மீட் பண்ற மாதிரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல. அது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் ஃபார் தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட். செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட ஆஃபீஸஸ் எல்லாமே வந்து டெல்லி ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, ஒரே இடத்துலயே வந்து இல்ல. ஸோ அதனாலதான் வந்து எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸஸையும் வந்து ஒரே இடத்துல கொண்டு வரதுக்காக தான் வந்து இது ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒன் ஆஃப் த வேலிட் பாயிண்ட் தான். அண்ட் இதனால வந்து கன்ஜெஷன் வந்து டெஃபினட்டா வந்து கம்மி ஆகும். லைக் அந்த வெஹிக்கல் மூவ்மெண்ட் வந்து ஒரு ஆஃபீஸ்ல இருந்து இன்னொரு ஆஃபீஸ்க்கு மூவ் பண்றது, இது எல்லாமே வந்து கம்மி ஆயிரும். எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரே இடத்துல வந்து பார்க்க முடியும். அண்ட் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் டைம்ல கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுனால நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இட் வாஸ் ஃபெயில்ட். ஸோ இப்போ திருப்பியும் அதை ரீவாம் பண்றதுக்கான ஒரு சிச்சுவேஷன் வந்து இப்போ இருக்கு அப்படிங்கிறதும் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன் தான். ஸோ இப்போ இருக்க நம்மளோட பார்லிமெண்ட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, அதை யாரு வந்து பில்ட் பண்ணியிருக்கா அப்படின்னா லூயிட்டன்ஸ் அண்ட் பேக்கர், தட் இஸ் ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ ராஷ்டிரபதி பவன் பாத்தீங்கன்னா வந்து லூயிட்டன்ஸ், அதாவது எட்வின் லூயிட்டன்ஸ், ஃபுல் நேம் இஸ் எட்வின் லூயிட்டன்ஸ். ஸோ அவர் தான் வந்து ராஷ்டிரபதி பவன் டிசைட் பண்ணியிருக்காரு. அண்ட் இப்போ இருக்க நம்ம செக்ரட்டரியேட்ல வந்து பாத்தீங்கன்னா இட் இன்க்ளூட்ஸ் போத் நார்த் அண்ட் சவுத் பிளாக் அண்ட் தட் வாஸ் கன்ஸ்ட்ரக்டட் ஆர் டிசைன்டு பை ஹெர்பர்ட் பேக்கர். ஸோ இதுதான் வந்து இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட் இஸ் அபவுட் எந்த இம்பேஸ். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் லாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதுக்காக வந்து நிறைய ப்ரொட்டஸ்ட் இப்போ நடந்துட்டு இருக்கு இல்லையா, லைக் கிட்டத்தட்ட ஒரு 1 year 1.5 years ப்ரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ அதை பத்தின ஒரு எடிட்டோரியல் தான் வந்து இந்த பர்டிகுலர் ஒன். ஸோ கண்டிப்பா வந்து ஃபார்மர்ஸ் ப்ரொட்டஸ்ட் வந்து ரொம்ப வருஷமாவே நடந்துட்டு இருக்கு. ஈவன் பேண்டமிக் டைம்ல கூட கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கனால சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்றாங்கன்னா இட்ஸ் ஆல்ரெடி டைம், ஒரு சொல்யூஷனுக்கு சீக்கிரமா வாங்க அப்படின்ட்டு கவர்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் வந்து இதில் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம ஆல்ரெடி அன்னைக்கு பார்த்தோம் ரைட் டு ப்ரொட்டஸ்ட் வந்து ஃபண்டமெண்டல் ரைட் தான் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து கேசஸ்லாம் வந்து நம்ம பார்த்துருந்தோம், அது ஜஸ்டிஃபிகேஷன் கொடுக்கறக்கான கேசஸ். பட் கோர்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த ப்ரொட்டஸ்ட்க்கு சீக்கிரமா ஒரு சொல்யூஷன் வந்து சொல்லணும். ஏன் அப்படின்னா ரைட் டு ப்ரொட்டஸ்ட் இஸ் அ ஃபண்டமெண்டல் ரைட் தான், பட் அதுக்காக பப்ளிக் ரோட்ஸை வந்து ஒரு லாங் டைம் நம்மளால பிளாக் பண்ணி வைக்க முடியாது இந்த நேம் ஆஃப் தி ப்ரொட்டஸ்ட், ஈவன் வந்து அது பீஸ்ஃபுல்லா நடந்தாலும் கூட அப்படிங்கறது வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்காக ஒரு கேஸும் வந்து ஜஸ்டிஃபிகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, ஷாஹின் பாக் ப்ரொட்டஸ்ட் கேஸ். ஸோ இந்த கேஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா பப்ளிக் பிளேசஸை இன்டெஃபினிட் பீரியடுக்கு பீஸ்ஃபுல் ப்ரொட்டஸ்டுக்காக பிளாக் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் கேஸ்க்குள்ள கொடுத்துருக்காங்க. பட் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் ப்ராப்பரா தரல. ஈவன் வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஃபார்முலாஸை திருப்பியும் ரிப்பீல் பண்ணுங்க, அண்ட் அது மட்டும் இல்லாம எம்எஸ்பி வந்து அதாவது மினிமம் சப்போர்ட் பிரைஸ் எண்ட் ஆகாது, அந்த ரெஜிம் எண்ட் ஆகாது, அது கண்டினியூஷன்ல தான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டாச்சுட்டரி வேலிடேஷன் கொடுங்க, அதாவது அதுக்காக ஒரு லாவே பாஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு ஃபார்மர்ஸ் கேட்கறாங்க கவர்மெண்ட்டை. பட் கவர்மெண்ட் அதுக்கான ஒரு ப்ராப்பர் சொல்யூஷன் வந்து தரல, அண்ட் அது இன்னமும் அந்த டெட்லாக்கை பிரேக் பண்ணாமே இருக்காங்க. ஸோ இப்போ கவர்மெண்ட்டுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா சீக்கிரமா வந்து இந்த ஒரு டெட்லாக்கை வந்து பிரேக் பண்ணுங்க, ஒரு சொல்யூஷன் வந்து தரணும். எந்த ஒரு ரிஃபார்ம்ஸ் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா கொண்டு வந்தாலும் டெஃபினட்டா அது ஃபார்மர்ஸோட கான்ஃபிடன்ஸை கெயின் பண்ணா மட்டும்தான் வந்து அதை இம்ப்ளிமெண்டேஷனுக்கு கொண்டு வர முடியும். ஸோ அதுதான் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டிகல். So next is about Supreme Court tells panel to fix maximum water level at the Mullai Periyar Dam. ஸோ மேக்ஸிமம் வாட்டர் லெவல் என்னங்கிறத முல்லை பெரியார் டேம்ல ஃபிக்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் பேனல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட் directed the supervisory committee to take an immediate and firm decision on the maximum water level that can be maintained at the Mullai Periyar Dam amid torrential rain in Kerala. ஸோ இப்போ முல்லை பெரியார் டேம் பத்தி பார்த்தோம்னா இது வந்து ஒரு 123-year-old டேம். ஸோ இது எங்க இருக்குன்னா 2 ரிவர்ஸோட கான்ஃப்ளூயன்ஸ்ல முல்லையார் அண்ட் பெரியார் ரிவர்ஸோட கான்ஃப்ளூயன்ஸ்ல தான் இருக்கு. கேரளால இடுக்கி டிஸ்ட்ரிக்ட்ல தான் வந்து இருக்கு. அண்ட் ஈவன் அது கேரளால இருந்தாலும் அதோட ஆப்ரேஷன் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. பிகாஸ் எதுக்காக அப்படின்னா இங்க வெஸ்டர்ன் காட்ஸ் இருக்கு, அந்த வெஸ்டர்ன் காட்ஸ்க்கு ரைட் சைடு வந்து பார்த்தோம்னா இட்ஸ் ரெயின் ஷேடோ ரீஜன். ஸோ அந்த ரீஜன்ல இருக்க ட்ரை ஏரியாஸை ஃபெட் பண்றதுக்காக தான் வந்து இந்த முல்லை பெரியார் டேம் வந்து தமிழ்நாடோட கண்ட்ரோல்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம கிட்டத்தட்ட பிரிட்டிஷ் டைம்லேயே வந்து 999 இயர்ஸ்க்கான லீஸ் வந்து எடுத்துட்டோம், அதாவது முல்லை பெரியார் டேமோட லீஸ் நம்ம எடுத்துட்டோம். ஸோ இப்போ பெரியார் ரிவர் வந்து பாத்தீங்கன்னா கேரளாலே வந்து லாங்கஸ்ட் ரிவர் வந்து பெரியார் தான், 244 கிலோமீட்டர் லென்த். ஸோ இட்ஸ் அ லைஃப் லைன் ஆஃப் கேரளா. பிகாஸ் வந்து அது வந்து ஒரு பெரினியல் ரிவர், வருஷத்துல எல்லா நாளுமே அதுல தண்ணி இருந்துகிட்டே இருக்கும். அண்ட் இது பாத்தீங்கன்னா வெஸ்டர்ன் காட்ஸ்ல சிவகிரி அப்படிங்கிற ஹில்ஸ்ல தான் வந்து இது ஆரிஜினேட் ஆகுது. ஸோ மெயின் ட்ரிபியூட்டரிஸ் ஆஃப் பெரியார் அப்படின்லாம் பார்த்தா முத்திரப்புழா, முல்லையார், செருத்தோணி அண்ட் பெருஞ்சன்குட்டி.
ஸோ இதெல்லாம் தான் வந்து மெயின் tributaries of Periyar river. So thank you for watching Hindu News Analysis.